குட் மார்னிங் ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலில் இன்றைக்கத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்தெந்த கோர்ஸுக்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸு. ஸோ இந்த 6 கோர்ஸுக்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் அப்கமிங்கில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு அரசு வேலையில் வந்துட்டு நீங்களும் போய் உங்களோட கெரியரை நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு கொண்டு போய் லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் டெய்லி பேஸஸில் ப்ளஸ் வந்துட்டு பார்ட் டைம் ப்ளஸ் வந்துட்டு உங்களோட டைமிங்க்கு ஏற்றபடி கன்வீனியண்ட்டாக வந்துட்டு பேட்சஸ் வந்துட்டு ஷெடியூல் பண்ணி நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஸோ காண்டாக்ட் நம்பர் 9600527687 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட கோர்ஸ்க்கான என்கொயரிஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக வந்து நாங்கள் மீட் பண்ணி என்கொயரி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஹோப் காலேஜ், கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸில் ஃபஸ்ட்டு நியூஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா சென்டர் வந்துட்டு ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கான ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிந்தி அட்வைசரி கமிட்டி வந்துட்டு ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹிந்தி அட்வைசரி கமிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசருக்கு கீழே ஹிந்தி அட்வைசரி கமிட்டின்னு சொல்லி ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 இயர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த ஹிந்தி அட்வைசரி கமிட்டியில் இருப்பாங்க அப்படின்னா அதாவது 54 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 54 மெம்பர்ஸை தான் வந்துட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. 15 வந்துட்டு அதாவது 15 நாமினேட்டட் மெம்பர்ஸு, 37 வந்துட்டு அஃபிஷியல் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அது போக கீழே வந்துட்டு அதோட செக்டாருக்கு கீழே வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸில் 4 எம்பிஸு, அது போக வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசரில் 4 மெம்பர்ஸு, பார்லிமெண்ட்ரி கமிட்டி அஃபிஷியல் லாங்குவேஜில் 2 மெம்பர்ஸு ப்ளஸ் வந்துட்டு லோக்சபாவுக்கு கீழே, அது போக டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜஸில் 3 மெம்பர்ஸ் நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ விஸ்வா ஹிந்தி பரிஷாத், ஹிந்தி பிரசார் சபா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஹைதராபாத்தில் லொக்கேட் ஆகிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு இந்த ஹிந்தி பரிஷாட்க்கும் ஹிந்தி பிரசார் கீழே ஈச் 1 மெம்பர் வந்துட்டு நாமினேட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. டோட்டலாக வந்துட்டு 54 மெம்பர்ஸு. இந்த 54 மெம்பர்ஸில் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசருக்கு கீழே தான் ஹிந்தி அட்வைசரி கமிட்டி வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹிந்தி அட்வைசரி கமிட்டிக்கு கீழே தான் வந்துட்டு 3 இயர்ஸ் வந்துட்டு 54 மெம்பர்ஸு, அதில் 15 பேர் நாமினேட்டட் மெம்பர்ஸு, 37 மெம்பர்ஸ் வந்துட்டு அஃபிஷியல் மெம்பர்ஸ்ன்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸில் 4 எம்பிஸ் வந்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கமிட்டியில் அதாவது பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜில் 2 மெம்பர்ஸு, கெமிக்கல் ஃபர்டிலைசருக்கு கீழே 4 மெம்பர்ஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் லாங்குவேஜில் 3 மெம்பர்ஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. விஸ்வா ஹிந்தி பரிஷாத்து, ஹிந்தி பிரசார் சபாலேருந்து 1 மெம்பர் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக இதோட ஹிந்தி அட்வைசரி கமிட்டிக்கு கீழே யார் சேர்மனாக நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா ஜகத் பிரகாஷ் நாடா. இவர் யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசரோட மினிஸ்டர். அது போக வைஸ் சேர்மனாக யாரை வந்துட்டு போட்டிருக்காங்கன்னா அனுப்பிரியா பட்டேலை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் அவ்வளோதான் இந்த நியூஸில். நெக்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு போய்க்கலாம். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு இனாகிரேட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா செமிகண்டக்டர் அசம்பிளி டெஸ்ட் பேக்கேஜிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ யார் வந்துட்டு இதை பில்ட் பண்ணி தராங்கன்னா மைக்ரான் செமிகண்டக்டர் டெக்னாலஜி. எங்கே பண்ணித்தராங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே பண்ணித்தராங்க அப்படின்னா சனந்த், குஜராத்தில் வந்துட்டு பண்ணித்தராங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 22,500 கோடி இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டு. ஸோ இது எதுக்கு கீழே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷனுக்கு கீழே தான். ஸோ செமிகண்டக்டர் மிஷன் வந்துட்டு எந்த இயரில் லான்ச் பண்ணாங்க? 2023 வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ செமிகண்டக்டர் மிஷன் 2.0 வந்துட்டு எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா டிசம்பர் 2025 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் டோட்டல் 10 ப்ராஜெக்ட் இருக்குது. 6 ஸ்டேட்டில் வந்துட்டு கவர் பண்ணி தராங்க. ஸோ அந்த 6 ஸ்டேட்டில் வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னா குஜராத், அசாம், உத்தரப்பிரதேஷ், ஒடிஷா, பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ் இந்த 6 ஸ்டேட்டில் தான் கவர் பண்ணி தராங்க. டோட்டலாக இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1.60 தான் இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டு. ஸோ இதில் அட்வான்ஸ்டாக வந்துட்டு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டிராம், நேண்டுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. டிராம் எதுக்காக அப்படின்னா அட்வான்ஸ்டாக இருக்குது. நேண்ட் எதுக்காக அப்படின்னா ஸ்டோரேஜுக்காக வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம்.
நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமாக டார்க் ஸ்கை பார்க்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. கொல்லி ஹில்ஸு நாமக்கல்லில். காஸ்ட் வந்துட்டு இதோட எஸ்டிமேஷன் காஸ்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 1 crore வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு 3 அட்வான்ஸ்டு டெலஸ்கோப் வந்துட்டு ஸ்ட்ரக்சரைஸ்டு ஸ்கையை வந்துட்டு நம்ம வாட்ச் பண்ணுறதுக்காக அட்வான்ஸ்டு 3 டெலஸ்கோப் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம டார்க் ஸ்கை பார்க்கோட பேக்ரவுண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமாக டார்க் ஸ்கை பார்க்கு எங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பெஞ்ச் டைகர் ரிசர்வ் வந்துட்டு இந்தியாவில் ஃபஸ்ட்டு டார்க் ஸ்கையே ஏஷியா லெவலில் பார்க்கும்போது 5th டார்க் ஸ்கைன்னு சொல்லிட்டு ரெகனைசேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுவே இந்தியா லெவலில் டார்க் ஸ்கை ரிசர்வ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹான்லே லடாக்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா சைடில் நைட்டு ஸ்கை சான்ச்சுரின்னு சொல்லிட்டு எதை வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா சேம் வந்துட்டு இந்த லடாக்கை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நைட் டைமில் ஒரு ஸ்கை சான்ச்சுரி இருக்குது அப்படின்னா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட இந்த லடாக்கில் லொக்கேட் ஆகிருக்கிறது தான். ஓகேங்களா, ஸோ இது ஹெல்ப் யார் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஸ்பிசிக் பெங்களூரை சேர்ந்த ஒரு கம்பெனி தான் வராங்க. ஸோ தமிழ்நாடோட கேபிட்டல் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். கேபிட்டல் வந்து சென்னை. தமிழ்நாடு சிஎம் வந்துட்டு எம்கே அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கவர்னர் வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு யார் வந்துட்டு டார்க் ஸ்கை பார்க் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வ் தான் டார்க் ஸ்கை பார்க் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இது ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு இல்லை இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஏசியா சைட்லேருந்து 5th பார்க்காக ரெகனைசேஷன் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு யார் கொண்டு வராங்க எந்த பிளேஸில் அப்படின்னா கொல்லி ஹில்ஸில் நாமக்கல்லில் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. 1 crore வந்துட்டு எஸ்டிமேஷன் போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூ ஸ்பெஷலைசேஷன் மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. ட்ரஸ்டட் அதாவது மேனுஃபேக்சரிங்காக ட்ரஸ்டடாக வந்துட்டு நியூ ஸ்பெஷலைசேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எப்போலேருந்து அப்படின்னா April 1, 2026 March 31, 2028 வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு இதுக்கு கீழே தான் இஎம்ஐன்னு சொல்லிட்டு ஒரு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் மேனுஃபேக்சரர் இம்போர்ட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே எதுக்கு கீழே அப்படின்னா இம்போர்ட் டியூட்டி ரூல்ஸ் 2016க்கு கீழே தான் வந்துட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரஸ்டட் மேனுஃபேக்சரிங் ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா April 1, 2026 March 31, 2028 வரைக்கும் இஎம்ஐஸ் வந்துட்டு எலிஜிபிள்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இஎம்ஐயோட ஃபுல் ஃபார்ம் எலிஜிபிள் மேனுஃபேக்சரிங் இம்போர்ட்டர் தான் ஃபுல் ஃபார்மு. இதோட இம்போர்ட் ரூல்ஸ் எந்த இயர் அப்படின்னா 2016. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு டைரக்ஷன் வாட்ஸ்அப், டெலகிராம் அண்ட் அதர் மொபைல் லாகின்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு சிம் பைண்டிங் ரூல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிம் பைண்டிங் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு 2 ஃபோன் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபோனில் வந்துட்டு சிம் இருக்கும், இன்னொரு ஃபோனில் வந்துட்டு சிம் இல்லாமல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணிட்டு அந்த ஃபோனை வந்துட்டு ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் ஏதாச்சும் யூஸ் வச்சு நம்ம வந்துட்டு ரிலவெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம 2 ஃபோன்லேயுமே சிம்மு போட்டு ரீசார்ஜ் பண்ணோம்னா கண்டிப்பாக ரொம்ப ரேரு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம் இல்லாததெல்லாம் வந்துட்டு ப்ரைமரி யூசேஜாக வந்துட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக 2 ஃபோன்லேயுமே அதாவது 2 ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேண்டரியாக சிம் வேணும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே வந்துட்டு லேப்டாப்போ இல்லை அனதர் டிவைஸில் வந்துட்டு வாட்ஸ்அப் வெப்போ இல்லை டெலகிராம் வெப்போ நம்ம லாகின் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரி 6 hours ஒன்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிற மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இது நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு லான்ச் பண்ணுறாரு. என்ன லான்ச் பண்ணுறாரு அப்படின்னா ஹியூமன் பபிலோ வைரஸ்க்கான வேக்சினேஷன் வந்துட்டு கொண்டு வராரு. 14 years ஓல்டு கேர்ள்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எங்கே லான்ச் பண்ணுறாருன்னா அஜ்மார், ராஜஸ்தானில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இது எதுக்கு கீழே வரும்னா இது ஒரு சர்விக்கல் கேன்சர் மாதிரி தான். ஸோ இந்தியாவிலே வந்துட்டு சர்விக்கல் கேன்சர் தான் மோஸ்ட் காமன் கேன்சர்னு சொல்லிட்டு உமன்ஸ்க்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக ஆர்கன்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ வந்துட்டு இதில் இந்த கேம்பெயினில் வேக்சின் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் வந்துட்டு கார்டில்ஸில் 4ன்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ஏ தான் வந்துட்டு இதை வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ எங்கே வச்சு லான்ச் பண்ணுறாங்க அஜ்மார், ராஜஸ்தானில். ஹியூமன் பபிலோமா வேக்சினேஷன் கேம்பெயினை யாரை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா 14 வயசு பெண் பிள்ளைகளை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்துட்டு இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் போயிடலாம்.
வாரணாசி முனிசிபல் கார்ப்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ 1 ஹவரில் 2.5 லேக் வந்துட்டு சாப்ளிங்ஸ், அதாவது மரக்கன்றுகளை வந்துட்டு நட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 crores வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு ப்ரீவியஸாக வந்துட்டு 2018 சைனா வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ வந்துட்டு அதாவது எவ்வளோ டார்கெட் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1.53 வந்துட்டு லேக் வந்துட்டு சாப்ளிங்ஸ் வந்துட்டு நட்டிருப்பாங்க. அதை வந்துட்டு இப்போ நம்மளோட இந்தியாவில் இருக்க வாரணாசி முனிசிபல் கார்ப்பரேஷன் வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காங்க. 2.5 லேக் சாப்ளிங்ஸ் வந்துட்டு வித்தின் 1 ஹவரில் வந்துட்டு, அதாவது லெஸ் தென் 1 ஹவரில் நட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான அலோகேஷன் தான் வந்துட்டு 2 crore. ஸோ எங்கே வச்சு நட்டிருப்பாங்க அப்படின்னா சுஜாபாத் டொமேரி அப்படிங்கிற ஏரியாவை தான். அதோட நேம் வந்துட்டு என்னென்னு வைப்பாங்கன்னா நமோ வேன் அப்படிங்கிறது தான் இதோட நேமு. ஸோ அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ ராஜஸ்தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 பாப்புலர் சிட்டிஸை வந்துட்டு நேம் மாற்றுறாங்க. ஸோ மவுண்ட் அபுவை வந்துட்டு அபுராஜனும், கமனை வந்துட்டு கம்பான்னு சொல்லிட்டு, ஜாக்பூர் வந்துட்டு யாக்பூர்னு சொல்லி மாற்றுறாங்க. ஸோ இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த மவுண்ட் அபு தான் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா ஆரவல்லி ரேஞ்ச் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அந்த ஆரவல்லி ரேஞ்சில் ஒரே ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அது மவுண்ட் அபு தான். ஓகேங்களா? ஸோ அந்த மவுண்ட் அபு தான் வந்துட்டு என்னன்னா ஒரே ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஹில் ஸ்டேஷன் வந்துட்டு எங்கே லொக்கேட் இருக்குன்னா ஆரவல்லி ரேஞ்சு ராஜஸ்தானில். இப்போ அதோட நேம் வந்துட்டு அபுராஜ்னு சொல்லிட்டு நேம் மாற்றிருப்பாங்க. ராஜஸ்தானோட கேபிட்டல் இது ஜெய்ப்பூர். ஸோ சிஎம் வந்துட்டு பஜன்லால் சர்மா, கவர்னர் வந்துட்டு யார் அப்படின்னா ஹரிபாஹு கிஷாரோ பக்தே, அவர் தான் வந்துட்டு கவர்னர். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலு. ஸோ எஸ்சிஆர்பி, ஸோ இவங்க வந்துட்டு எதோட கம்பெனிஸ் அப்படின்னா ஒரு 3 கொலாபரேட்டான கம்பெனிஸ், டிபிஐஎஸ், டி ஹப்பு, பி ஹப்பு. ஸோ இதோட 3 கொலாபரேட்டான கம்பெனிஸ் தான் இது. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா 12.66 crore வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா சேலஞ்ச் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சேலஞ்ச் ஃபண்டு எதுக்காக அப்படின்னா ப்ரமோட், அதாவது ரூரல் என்டர்ப்ரனர்ஷிப்பை வந்துட்டு இன்னும் ப்ரமோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு சொல்லலாம். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னால் என்ன? ஸோ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னால் ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியா வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு அந்த ஐடியா மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த பிஸ்னஸை வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு இருக்காது. ஸோ பேக்ரவுண்ட் இருந்தால் கூட ஓகே ஸ்டார்ட் பண்ணி நம்ம என் பண்ணிடலாம். ஸோ பேக்ரவுண்டும் வந்துட்டு இல்லை அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்கிட்டையாச்சும் எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிலவங்க வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு நம்ம டைப் பண்ணி நம்மளோட அந்த ஐடியா வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடியாவுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு சேலஞ்ச் ஃபண்டுன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா டு ப்ரமோட் ரூரல் என்டர்ப்ரனர்ஷிப்பை வந்துட்டு ப்ரமோட் பண்ணுங்கிறதுக்காக தான். ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு 300 உமன்ஸையும் ப்ளஸ் வந்துட்டு யங் என்டர்ப்ரனர்ஸையும் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கீழே அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு கீழே. ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களை வந்துட்டு இந்த சேலஞ்ச் ஃபண்டுக்கு கீழே அமௌண்ட் வந்துட்டு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களோட நாலேஜுக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு ஐடியா வச்சுக்கிறாங்களோ அவங்களோட என்டர்ப்ரனர்ஷிப்பை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுமோ அதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட்டாக வந்துட்டு தெலுங்கானாவில் வந்துட்டு 33 டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எதுக்கு கீழே வரும், இந்த சேலஞ்ச் ஃபண்ட் எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா நேஷ்னல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் இன்குபேட்டர் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு கீழே தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கித்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் அவ்வளோதான். ஸோ என்னென்ன நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹிந்தி அட்வைசரி கமிட்டி வந்துட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதில் 54 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்துட்டு எப்படி வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்துட்டு செமிகண்டக்டர் அசம்பிளி பார்த்தோம். செமிகண்டக்டர் மிஷன் வந்துட்டு 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு செமிகண்டக்டர் அசம்பிளி வந்துட்டு சனந்த் குஜராத்தில் ஒரு ஃபெசிலிட்டி வந்துட்டு மைக்ரான் வந்துட்டு கம்பெனி கொண்டு வராங்க. அதுக்காக 22,500 கோடி வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அது போக 10 ப்ராஜெக்ட் இருக்கும், 6 ஸ்டேட்டில் பண்ணியிருப்பாங்க. எது? குஜராத், அசாமு, ஒடிசா, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ். ஸோ அடுத்து வந்துட்டு தமிழ்நாட்டோட டார்க் ஸ்கை பார்க் தான். அதில் வந்துட்டு 1 crore வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. கொல்லி ஹில்ஸு நாமக்கல்லில் வச்சு இந்த டார்க் ஸ்கை பார்க் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டார்க் ஸ்கை பார்க் வந்துட்டு எது அப்படின்னா 5th ப்ளஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு
இந்தியாவில் வந்துட்டு எது அப்படின்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வு. அதுவே வந்துட்டு டார்க் ஸ்கை ரிசர்வ் வந்துட்டு எது அப்படின்னா இந்தியாவில் வந்துட்டு ஹான்லே லடாக்கில் வச்சு லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது போக வந்துட்டு நைட் ஸ்கை சாங்சுரின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஹான்லே லடாக்கில் லொக்கேட்டாக இருக்கிறது தான் சொல்லுவாங்க. அடுத்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரஸ்டட் மேனுஃபேக்சருக்காக நியூ ஸ்பெஷலைசேஷன் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. April 1, 2026 March 31, 2028 வரைக்கும் இது அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே இம்போர்ட் டியூட்டி ரூல்ஸுக்கு கீழே தான் 2016 இம்போர்ட் டியூட்டி ரூல்ஸு. அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமுக்கு வந்துட்டு ஒரு சிம் பைண்டிங் ரூல் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எவ்ரி 6 ஹவர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு லாக் அவுட் ஆகிற மாதிரி இந்த சிம் பைண்டிங் ரூல் வந்துட்டு ரூல் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹியூமன் பபிலோமா வேக்சினேஷன் கேம்பெயின் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாரு. 14 வயசு பெண் பிள்ளைகளை ஃபோக்கஸ் பண்ணி அஜ்மார் ராஜஸ்தானில் வச்சு லான்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ இதில் வந்துட்டு கடாசில் 4 அதுதான் வந்துட்டு அதோட வேக்சினேஷன் அந்த இன்ஜெக்ஷனோட அந்த வேக்சினோட நேமு. ஸோ சர்விக்கல் கேன்சர் தான் இந்தியாவிலே 2nd மோஸ்ட் காமன் கேன்சர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வாரணாசி முனிசிபல் வந்துட்டு அந்த சாப்ளிங்கில் வந்துட்டு கின்னஸ் ரெக்கார்டு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதோட இடம் எங்கே அப்படின்னா சுஜாபாத் தோமாரி ஏரியா. ஸோ less than 1 hourல 2.5 lakh சாப்ளிங்ஸை வந்துட்டு நட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நமோ வேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி சைனா பண்ணியிருப்பாங்க 2018. ராஜஸ்தான் வந்துட்டு 3 சிட்டிஸை நேம் மாற்றிருப்பாங்க. மவுண்ட் அபுவை அபுராஜ்னும், கமானை வந்துட்டு வேன்னும், ஜாக்பூர் வந்துட்டு யாக்பூர்னு நேம் மாற்றிருப்பாங்க. ஸோ ராஜஸ்தானில் ஒரே ஒரு ஹில் ஸ்டேஷன் ஆரவல்லி ரேஞ்சில் எது லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா மவுண்ட் ஆபு தான் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து வந்துட்டு எஸ்ஏஆர்பி வந்துட்டு சேலஞ்ச் ஃபண்டுன்னு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ரூரல் என்டர்ப்ரினர்ஷிப் வந்துட்டு இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற உமன்ஸ் ப்ளஸ் எங்க என்டர்ப்ரினரை டெவலப் பண்ணுங்கிறதுக்காக தான். இது எதுக்கு கீழே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நேஷ்னல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷனுக்கு கீழே இன்குபேட்டர் ப்ரோக்ராமுக்கு கீழே இது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கித்தோட அப்டேட்டட் நியூஸஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டட் நியூஸஸும் நீங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே வித் டியூன். தேங்க்யூ ஆல்.